உங்க குழந்தைங்க சில சமயம் மத்தவங்கள விட விலங்குகள் கூட அதிகமா பழகுறாங்களா? அது ஏன்னு பார்க்கலாம். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, மத்தவங்க கிட்ட அமைதியா இருக்கிற குழந்தை ஒரு பெட் அனிமல் கிட்ட மட்டும் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா இது ஏன் நடக்குது? இத நினைச்சா நாம கவலைப்படணுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது ஆன்டி சோஷியல்னு கவலைப்படாதீங்க. இது ஒரு விதமான ஆறுதலை தேடுறது தான். இத சென்சரி பேஸ்ட் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. குறிப்பா ஆட்டிசம் அல்லது ADHD இருக்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு உணர்வு. சரி, எப்படி இந்த விலங்குகள் மட்டும் இப்படி ஒரு பிரஷர் இல்லாத கம்ஃபர்ட்ட கொடுக்குது? முதல்ல, அனிமல்ஸ் நம்மள கண்ண பார்த்து பேசணும்னு கட்டாயப்படுத்தாது. ஆட்டிசம் இருக்கிற சில குழந்தைங்களுக்கு இது பெரிய விஷயம். அதே மாதிரி சரியா பேசணும், பதில் சொல்லணும்னு எந்த ஒரு சோஷியல் பிரஷரும் இல்ல. அதுங்க நம்மள ஜட்ஜ் பண்ணாம சும்மா கூட இருக்கிறதே குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ண வைக்கும். இதுல பிசிக்கல் கம்ஃபர்ட்டும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நரம்பு மண்டலத்தையே அமைதிப்படுத்தும். இந்த மாதிரி பிசிக்கல் கனெக்ஷன் உடம்பையும் மனசையும் இயல்பாவே ரெகுலேட் பண்ணி அமைதிப்படுத்தும். சரி, அப்ப பேரண்ட்ஸா நாம இதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம்? நாம இந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்தே கத்துக்கலாம். அவங்க விருப்பத்தை மதிக்கணும், அமைதியா கூட இருக்கணும். முடிஞ்சா ஒரு அமைதியான செல்ல பிராணிய அவங்க வாழ்க்கையில கொண்டு வரது ரொம்ப நல்லது. ஆட்டிசம், ADHD மாதிரி சில தேவைகள் உள்ள குழந்தைகளுக்கு ட்ரெயின்ட் சர்வீஸ் அனிமல்ஸ் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஆனா பெட் வளர்க்கறது எல்லாருக்கும் சாத்தியமில்லையே. அப்போ என்ன பண்ணலாம்? கவலைப்படாதீங்க. வெயிட்டட் பிளாங்கெட்ஸ், சாஃப்ட் டாய்ஸ் மாதிரியான விஷயங்களும் கிட்டத்தட்ட அதே ஆறுதலை கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விலங்குகள் மேல அன்பு காட்டுறது ஒரு பிரச்சனை இல்ல, அது குழந்தையின் உணர்வு மொழி. இது நாம சரி பண்ண வேண்டிய ஒரு பழக்கம் இல்ல, நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மொழி. குழந்தைங்களோட இந்த சென்சரி லாங்குவேஜ் நாம கத்துக்கிட்டா இன்னும் எவ்ளோ விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும்.